ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவ் விலாக். என்ன இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மீஷோலேருந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதை தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்டு, இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில், இதோட ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே நான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் யாராவது வாங்கியிருக்கிறீங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் கீழே சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனால் இப்படி தாங்க கிளைமேட்டே இருக்குது, செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது. மேலே தான் வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இது என்ன ப்ராடக்ட்டு, என்ன இது அப்படின்றத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்க்குறீங்களா? ஒரு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. கிச்சனுக்கு, அதாவது கிச்சன்னு சொல்கிறத விட ஃப்ரிட்ஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஸ்டோரேஜு, ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜு அப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிறேன். நிறைய பேர் எடுக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஃப்ரிட்ஜு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க இது. நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கிறேன், அதை நான் காட்டுற பாருங்கள். அது சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஸ்கொயர் ஷேப்பில். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்கிறேன். பட் இது பாருங்கள் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில், நல்ல கெப்பாசிட்டியோட நல்லா அழகாக இருக்குதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ கீழே அந்த தண்ணிலாம் வடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தளோ நம்ம மல்லி கருவேப்பிலெல்லாம் தண்ணி கொஞ்சம் வடியலைங்க. ஸோ அதெல்லாம் வடிஞ்சாலும் நல்லா அழகாக ஒரு ஃபில்ட்ரு மாதிரி அழகாக கொடுத்துருக்குறாங்க. 4 மூடி, 4 கண்டெய்னர், 4மே சேர்த்து 221 நம்ம வந்துச்சுங்க. அது நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் அதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட், ஒரு 10 ருபீஸ் 15 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு கிடச்சிது நான் ஜிபே பண்ணதுனால. இந்த பாக்ஸ் பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சா, அதனால் சரின்ட்டு நான் உடனே ஆர்டர் போட்டேன். இதை ஒன்று எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான், இவ்வளோ தாங்க. பட் இவ்வளோ தான் அகலம் பாருங்கள், எவ்வளோ அகலமாக இருக்குது. இவ்வளோ நல்லா அழகாக ஃபில்டர்லாம் வச்சு. ஸோ பாக்ஸும் நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு மூடி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? அது பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது பரவாயில்ல இல்லைங்க, சூப்பராக இருக்குல்ல. இது 4 ஃபில்டருக்குனால தான் இவ்வளோ உயரமாக இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம ஒன்று போட்டு பார்ப்போம். இந்த பாருங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளது. நல்லா மல்லி கருவேப்பிலை, காய்கறிங்க ஏதாவது வெண்டைக்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நான் மல்லி கருவேப்பிலை புதினா ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு தாங்க இதை நான் யூஸ் பண்ணுவேன். வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் பற்ற மாட்டேங்குது. நான் சொல்கிறது கரெக்டாக சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம 221 ருபீஸ்க்கு என்ன இருக்கணுமோ அதான் நாங்கள் இருக்கோம். நம்ம 221 ரூபா போட்டு 2100 ரூபாய்க்குலாம் ப்ராடக்ட்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இந்த 220 ரூபாய்க்கு என்ன இருக்கணுமோ அந்த ப்ராடக்ட் தாங்க இதில் இருக்கும். இது ஸ்ட்ரெயினர் இருக்குது, நல்லா இருக்குது. குவாலிட்டி ஓகே, பரவாயில்ல. இது 220 ரூபாய்க்கு இது நான் வாங்கலாம் தான் சொல்லுவேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உண்மையாகவே திருப்தின்னு சொன்னால் ரொம்பவே பிடிச்சிது அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னு கேட்குறீங்களா? நான் இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்கிறேன். பட் இது நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், நல்லா தாராளமாக, நல்லா உயரமும் பாருங்கள் இவ்வளோ உயரம் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இதை நான் ஆர்டர் போட்டேன். மீஷோவில் தான் போட்டேன். இது லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். ப்ரைஸ் சொல்லிட்டேன். மீஷோவில் தான் வாங்கினேன். எப்போதும் மீஷோவில் ஆர்டர் போட்டிங்கன்னா வாங்கினோன்னே உடனே ப்ராடக்ட்டு கரெக்டாக வந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீஷோவில் வாங்குறீங்களா, உங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக இருக்கலாமா, நான் ரொம்ப நாள் கஸ்டமர்மா, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் மீஷோவில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீஷோவில் ஆர்டர் போடுறீங்களா, ஆர்டர் போட்டு வந்த உடனே பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா சம்டைம் ப்ராடக்ட் மிஸ் ஆகுது, மூடி மிஸ் ஆகுது. அப்புறம் நம்ம ஒன்று போட்டால் அது ஒரு ப்ராடக்ட் வருது. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 7 days ஈஸி ரிட்டர்ன் பாலிசின்னு ஒன்று இருக்குது. ஆனாலும் அது எல்லா ப்ராடக்ட்டும் அப்ளை ஆகாது. ஒரு சில ப்ராடக்ட்டு தான் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது, ஒரு சில ப்ராடக்ட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் போடும் போது அதில் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா, எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கா, ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா, இப்படி சொல்லிட்டு நிறைய அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் ஆர்டரை போடணும். நீங்கள் அப்படியே ஆர்டர் போட்டுட்டு பிறகு வீட்டுக்கு வந்தோடனே உடனே என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் எடுத்து முதல்ல செக் பண்ணி பாருங்கள். எதனா டேமேஜ் இருக்கா, கரெக்டாக வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வச்சுன்னுட்டு 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை ஓப்பனே ஆகாது உங்களுக்கு. முதல்ல நீங்கள் எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் யாருக்குன்னா, இந்த புதுசாக மீஷோவில் ஆர்டர் போடுறவங்களுக்கு. நிறைய பேர் மீஷோவில் ஆர்டர் போட்டு இது ப்ராடக்ட் சரியில்லை, அது சரியில்லை, ரேட் அதிகமாக இருக்குது, எப்படியோ எதோ சொல்கிறீங்க. ஆனால் பட் நான் இது வரைக்கும் மீஷோவில் வாங்கினது எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் நம்ம உடனே இன்றைக்கி தான் வந்தது, இது உடனே எடுத்து பார்த்துட்டு உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் 4 இருக்கா, 4 மூடி இருக்கா, 4 பாக்ஸ் இருக்கா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ப்ராடக்ட் வந்தோடனே ஓப்பன் பண்ணி இதை செக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது இல்லை அப்படின்னா உடனே ரிட்டர்ன் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. எக்ஸ்சேஞ்சுக்குனா எக்ஸ்சேஞ்ச் போட்டுங்க, ரிட்டர்னா ரிட்டர்ன் பண்ணுங்க. ஆனால் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து உண்மை. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகலை அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து என்னோடய ரிவ்யூவை தான் நான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன், மோஸ்ட்லி போட மாட்டேன், பட் போட்டிருக்கிறேன். அப்படி போட்டாலும் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து உடனே அமௌண்ட் வந்து வந்துடுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக எடுத்துக்கிட்டு மீஷோவில் ஆர்டர் போடும்போது மீஷோவில் இல்லைங்க, எதில் நீங்கள் ஆர்டர் போட்டாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸு, சரிங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா, ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா, இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ப்ராடக்ட்டில் இருக்கா, அப்படி போயிட்டு ரியல் இமேஜை பாருங்கள். நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க கீழே, அந்த ரிவ்யூஸை பாருங்கள். அதெல்லாம் வந்து ஃபேக் ரிவ்யூவும் இருக்கும். 90% ரிவ்யூ ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் அந்த இது வந்து ஆர்டர் போடுங்க, இல்லைனா ஆர்டர் போடாதீங்க. 1, 2 நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கூடாது. பட் 90% இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போடலாம், சரிங்களா? ஸோ இதுதாங்க என்னோடய அப்டேட். அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீ மீஷோவில் போய்ட்டு நிறைய பேர் இது ஒரு டெக்னிக்ங்க, லிங்க்குன்னு கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் டேரெக்டாக மீஷோ ஆப்புக்கு போயிடுங்க. உங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கணும் சர்ச்சில் போடுங்க. சர்ச்சில் போட்டோம்னா உடனே அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா? இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறது. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பார்க்குறேன், அது போய் பார்த்தீங்கன்னா உடனே லிங்க்குன்னு கேளுங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்குங்க? மீஷோ ஆப்பில் போய்ட்டு நீங்களே சர்ச்சில் போட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாமே. இது எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத தான். மக்களை வந்து அப்படிலாம் முட்டாளாக்காதீங்க தயவுசெய்து. எல்லாருமே நல்ல வெல் எஜுகேட்டட், எல்லாருமே ரொம்ப உஷாரான மக்கள் தான் இப்போ இருக்கிறாங்க. நம்ம யாரையும் இப்போ ஏமாத்துகிற காலகட்டத்தில் நம்ம இல்லை, மக்களும் ஏமாறவும் மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு ஏதாவது மீஷோவில் ப்ராடக்ட் வேணும், நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை பார்க்குறீங்க, ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் போய் லிங்க்குன்னு கேட்காதீங்க. ஏன் கேட்குறீங்க? நீங்கள் டேரெக்டாக மீஷோ ஆப்பில் போங்க, சர்ச்சில் அந்த ப்ராடக்ட்டை தமிழ்லேயே இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுலேயே நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே விலை குறைவாகவும் இருக்குது, ஒரு சில இதில் மீஷோலேயே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நீங்களாம் மீஷோ ஆப்பில் ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணும்போது. அதனால் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிட்டு இது இல்லைங்க, எதை போட்டாலும் மீஷோலேயும் சரி எந்த ஆன்லைன்லேயும் போட்டாலும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து லேடிஸ் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கிறதுனால மக்கள் ரொம்ப விருப்பப்படுவாங்க. நம்ம எப்போதும் பிளாஸ்டிக் கவரில் தான் வைப்போம். நானும் இன்னும் அப்படி தாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பிளாஸ்டிக் கவரில் தான் வைப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. என்னம்மா 220 ரூபான்னு, 220 ரூபா தான், சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் போய் மீஷோ ஆப்பில் டைப் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம். ப்ரைஸும் சொல்லிட்டேன், ப்ராடக்டை காமிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.